இஸ்லாம் சொல்கிறது ஒருவர் கலிமா சொல்லி வந்து விட்டார் என்று சொன்னால் அவர் முஸ்லீம். இவங்க என்ன சொல்றாங்க, 5 வருஷம் ஆகணும். ஒரு இந்து ஒரு கோயிலுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால் 5 ஆண்டுகள் அவர் இந்துவாக இருக்க வேண்டும், சாஷ்டாங்கமான இந்துவாக இருக்க வேண்டும், பிராமணராக மாறி இருக்க வேண்டும். சட்டம் இருக்கா? என்ன அநியாயம் நடக்குது இங்க? அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வழங்கப்படுகிறதா? ஒருவர் முஸ்லீமாக 5 வருடம் இருந்தால் மட்டும்தான் அவர் வக்ஃபுக்கு சொத்துக்களை தர முடியும், தான தர்மங்கள் செய்ய முடியும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. 5 வருஷம் ஒருத்தர் முஸ்லீம் ஆகணும்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு என்ன அறிவு? இதை மாநில நிர்வாகம் அவங்க என்ன பண்ணணுமா, அதற்கான நெறிமுறைகளை வகுக்கணும். யார் உருவாக்குவா? இதை உத்தரப்பிரதேச யோகி உருவாக்கிடுவாரா? உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய யோகி ஆதித்யநாத் எப்படிப்பட்டவர்? ஒருத்தர் ஐ லவ் முகமதுன்னு ஒரு போர்டு வச்சிருக்காருங்க, அதுக்கு கேஸ் போட்டிருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் பிரச்சனை நடக்குது? முஸ்லிம்களுடைய வீடுகளாக தேடி இடிக்கக்கூடிய யோகி முஸ்லிம்களை குறித்து சட்டத்தை வரையறை செய்ய போகிறாரா? பள்ளிவாசல்களை இடிக்கக்கூடிய யோகி முஸ்லிம்களை குறித்து சட்ட வரையறை உருவாக்க போகிறாரா? உத்தரகாண்டிலே உள்ள முதல்வர் என்ன செய்வார்? ஒரு இரவுல 7000 முஸ்லிம் குடும்பங்களை அங்கிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். இவங்க சட்டத்தை உருவாக்கணுமா? மத்திய பிரதேசத்தில் 173 மதரசாக்களை புல்டோசரை வைத்து இடித்த ஆட்சியாளர்கள். குஜராத்தில் உள்ளவர், மத்திய பிரதேசத்தில் உள்ளவர், உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவர், உத்தரகாண்ட்ல உள்ளவர்னா முஸ்லீம் 5 வருஷம் ஆச்சுன்னு அவங்க சர்டிபிகேட் தரணுமா? ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டாரு, 5 வருஷம் தொழுதாரு, 5 வருஷம் நோன்பு வச்சாரு. தேசத்தில் முஸ்லீம்கள் என்று சொன்னால் மட்டும் கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற வார்த்தையை கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மார்க்க மற்றும் சமுதாய விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இதிலே படுகொழியில் தள்ளப்படும் ஜனநாயகம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகம் என்பது அழிந்து விட்டது என்று சொன்னால், ஜனநாயகம் என்பது காக்கப்படவில்லை என்று சொன்னால், அங்கே சர்வாதிகாரம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கும். எங்கெல்லாம் மதவாதம் பேசப்படுகின்றதோ, எங்கெல்லாம் இனவாதம் பேசப்படுகிறதோ, அங்கெல்லாம் சர்வாதிகார போக்கு இருக்கக்கூடியதை நாம் உலக வரலாறுகளிலே பார்க்கிறோம். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய இலங்கையிலே இனவாதத்தின் பெயரால் சர்வாதிகார ஆட்சி நடைபெற்றது. அந்த தேசம் எவ்வளவு பெரிய ஒரு இழிவுக்கு ஆனது என்பதை நாம் எல்லாம் சமீபத்திலே பார்த்தோம். மிகப்பெரிய பஞ்சத்திலே அந்த நாட்டு மக்கள் தள்ளப்பட்டு ஆட்சியாளர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு பயந்து வெளியே ஓடக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. அதேபோல் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஜெர்மனை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹிட்லர் மதவாதத்தின் காரணமாக மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார போக்கோடு நடந்து கொண்டதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சத்திற்கும் நெருக்கமான யூதர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள். ஜனநாயகம் அளிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த சர்வாதிகார போக்கு தலைவிரித்து ஆடும் என்பதற்கு உலகத்திலே நாம் நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். 2ஆம் உலகப் போருக்கு காரணமாக இருந்தது கூட இந்த சர்வாதிகார சிந்தனை தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 7 கோடி மக்கள் 2ஆம் உலகப் போரின் போது கொலை செய்யப்பட்டார்கள். இப்படி ஜனநாயகத்திற்கு எதிரான அந்த சர்வாதிகார போக்கு வந்துவிடக்கூடாது என்று சொன்னால் ஜனநாயகம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். சர்வாதிகாரத்துக்கு நேர் எதிராக உள்ளது தான் ஜனநாயகம். நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசம் என்பது உலக அரங்கிலே மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரத்தை இந்திய தேசம் கடைபிடித்து உலக நாடுகளிலேயே ஒரு சிறந்த ஜனநாயக நாடாக இந்த இந்திய தேசம் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்துடைய இந்த ஜனநாயகத்தை படுகொலையில் தள்ளக்கூடிய ஒரு வேலை நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து மக்களுக்கு விளக்குவதற்காகவும் ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய கோரிக்கையை வைப்பதற்காகவும் வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு சில செய்திகளை சொல்வதற்காகவும் தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்துடைய அடிப்படையை நம்ம விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 4 விஷயங்கள் ஜனநாயகத்தில் கட்டாயமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை உலகத்தில் இருக்கிறது. முதல்ல ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஜனநாயகம் சொன்ன அந்த மன்னர் ஆட்சி நடக்கிற இடத்துலலாம் ஜனநாயகத்தை பார்க்க முடியாது. அங்கெல்லாம் இந்த தேர்தல் நடைமுறைகள் இருக்காது.
ஒரு ஜனநாயகம் ஒரு நாட்டிலே கடைபிடிக்கப்படுகிறது என்று சொன்னால் 4 முக்கியமான அடிப்படைகள் அங்கே இருக்க வேண்டும். அதில் முதலாவதாக சொல்லப்படக்கூடிய அடிப்படை ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். தேர்தல் நடைமுறை என்பது வெளிப்படையானதாக தெளிவானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்தது ரூல் ஆஃப் லா, சட்டத்தின்படி நியாயத்தின்படி அங்கு ஆட்சி நடைபெற வேண்டும். மூன்றாவதாக அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி, ஆட்சியாளர்களுடைய அந்த பண்பு என்பது வெளிப்படையான தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும், பொறுப்புணர்வோடு அவர்கள் நடக்க வேண்டும் என்பதை சொல்கின்றார்கள். நான்காவதாக ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் ஜனநாயக ஆட்சியிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்துடைய அடிப்படைகளாக சொல்லப்படக்கூடிய ஒன்று. இன்னும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஜனநாயகத்திலே தூண்கள் 4, டெமோக்ரஸி ஆஃப் பில்லர் என்று சொல்வார்கள். ஜனநாயகத்துடைய தூண்கள் 4 என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரி, மீடியா, இந்த 4 தூண்களின் மீது தான் ஜனநாயகம் என்பது நிறுவப்பட்டிருக்கிறது. எல்லாமே இங்கிலீஷில் சொன்னால் புரியாது இல்லை. லெஜிஸ்லேச்சர் என்று சொன்னால் சட்டத்தை உருவாக்கக்கூடிய, அதாவது சட்டமன்றம், பாராளுமன்றம், இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்குல்ல, இப்படி சட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் என்பது இருக்கும். அதுதான் சட்டம் உருவாக்கக்கூடியதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது. இரண்டாவதாக எக்ஸிக்யூட்டிவ், நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த சட்டத்தை, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய உருவாக்கப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிர்வாகம் இருக்க வேண்டும். நம் நாட்டு பிரதமர் இருக்கிறார், முதல்வர்கள் பல மாநிலங்களில் இருக்கிறார்கள், பல மாவட்டங்களில் ஆட்சியர்கள் இருக்கிறார்கள், ஜனாதிபதி இருக்கிறார், ஆளுநர் இருக்கிறார், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற நிர்வாகம் உருவாக்கப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும். அடுத்ததாக ஜுடிஷரி, ஒரு ஒழுங்கான நீதியை வழங்கக்கூடிய ஒரு நீதித்துறை, இதெல்லாம் ஜனநாயகத்துடைய அடிப்படை தூண்கள். மூன்றாவதாக நீதித்துறை. நான்காவதாக மக்களையும் அரசையும் இணைக்கக்கூடிய ஒரு ஊடகம், மீடியா. இந்த 4 தான் ஜனநாயகத்துடைய அடிப்படை தூண்களாக இன்று உலகத்திலே பல நாடுகளிலே கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஜனநாயக அடிப்படையில் நடக்கக்கூடிய நிறைய நாடுகள் இருக்கிறது. மன்னராட்சி ஒரு பக்கம் நடக்குது, சர்வாதிகார ஆட்சி சில இடங்களில் நடக்கிறது, சில இடங்களில் இராணுவ ஆட்சி நடக்கிறது, சில இடங்களில் முடியாட்சி இருக்கிறது, சில இடங்களிலே பிரபுத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த நடைமுறைகள் இருக்கிறது. ஜனநாயகத்தை கடைபிடிக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இதை பேணி பாதுகாத்து நடக்கக்கூடியதை பார்க்கிறோம். சட்டத்தை உருவாக்குகிறார்கள், சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள், அங்கு நீதி வழங்கப்படுகிறது, அங்கு மீடியாவுக்கான உரிமைகள் வழங்கப்படுகிறது. இதையெல்லாம் நாம் எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த ஜனநாயகத்துடைய அடிப்படை தன்மைகளாக இருக்கக்கூடிய இவையெல்லாம் நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திலே உலக அரங்கிலே ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய இந்த ஜனநாயகம் என்பது செல்லரித்து கொண்டு வருகிறது, அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. என்ன காரணம் அதற்கு? இந்தியாவுடைய ஜனநாயகம் படிகுலுக்கி போவதற்கான காரணம் என்னவென்று நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள். இந்தியாவில் நம்ம இருக்கிறோம், நம்மை இந்த பாசிச பாஜகவினர் ஒன்றிய அரசாக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? ஒரு கட்சியை போய் நம்ம பாசிச பாஜக என்று சொல்லலாமா? இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை பாசிச சிந்தனை உள்ளவர்கள் என்று சொல்லலாமா? ஏன் அப்படி சொல்கிறோம் என்று சொன்னால் உலக அரங்கிலே புகழ் பெற்று இருந்த இந்த இந்தியாவை தலைகுனிய செய்யக்கூடிய அளவிற்கான செயல்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் நம்ம இந்த கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. யார் இவங்க? ஏன் இவங்களுடைய நிலை இப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும். மக்கள் முன்னேற வேண்டும், மக்கள் படிக்க வேண்டும், மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தக்கூடிய நிலையில் ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் மதத்தை காரணம் காட்டி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் எப்படி ஜெர்மனில் பெரிய அழிவை சந்தித்தார்களோ, இலங்கையில் ஒரு பெரிய அழிவை சந்தித்தார்களோ, இன்ன பிற உலக நாடுகளில் எல்லாம் பெரும் பாதிப்பை மக்கள் சந்தித்தார்களோ, அந்த நிலையை நோக்கி இந்தியா போகக்கூடிய ஒரு நிலையை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன மதத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க? நிறைய சொல்லலாம். புரிந்து கொள்வதற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு உதாரணம் போதும். சமீபத்தில் பெஹல்காம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இந்தியாவிலேயே கண்கள் கவரக்கூடிய அளவிற்கு ரொம்ப அருமையான ரசிக்கக்கூடிய இடங்கள் நிறைந்த பகுதியாக காஷ்மீர் இருக்கிறது.
காஷ்மீருக்கு சுற்றுலாவிற்காக பல மக்கள் செல்கிறார்கள். பெஹல்காம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் அதுபோன்று சுற்றுலாவுக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். வந்தவர்களை அங்கு புகுந்த தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், அப்பாவி இந்தியர்கள் 26 பேரை கொலை செய்கிறார்கள். இது சம்பவம், இதுதான் நடந்த நிகழ்ச்சி. ஆனால் மீடியாவில் மக்களையும் அரசையும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஜனநாயகத்துடைய தூணாக இருக்கக்கூடிய மீடியாவிலையும் ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிர்வாகத்தில் உள்ள ஆட்சியாளர்களும் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு இந்த பெஹல்காம் தாக்குதல் ஒரு முன் மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன முன்மாதிரி? இவர்கள் யார் என்பதை ஒட்டுமொத்த உலகமும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு தீவிரவாதி உள்ளே புகுந்து 26 அப்பாவி இந்தியர்களை கொலை செய்திருக்கிறான். இந்த செய்தி இப்படியே சொல்ல வேண்டிய ஊடகமும் ஆட்சியாளர்களும் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், உள்ளே அங்கே சுற்றுலாவுக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க, தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள், அவர்கள் அங்கே இந்துக்களை தேடி தேடி கொலை செய்தார்கள், நீ இந்துவா இல்லையா என்று கேட்டு சுட்டு கொன்றார்கள், உனக்கு கலிமா சொல்ல தெரியுமா, கலிமா சொல்லு, கலிமா சொல்லவில்லை என்று சொன்னால் அவனை சுட்டு கொன்றார்கள், உனக்கு துவா ஓத தெரியுமா, நீ துவா ஓது, துவா ஓதவில்லை என்று சொன்னால் அவனை சுட்டு கொன்றார்கள். இன்னும் அதிகபட்சமாக சொல்லணும்னு சொன்னால் ஃபேண்ட்டை அவிழ்த்து பார்த்து முஸ்லீமா இந்துவா என்று பார்த்து சுட்டார்கள் என்று கதை எழுதுகிறார்கள். இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர் பேட்டி கொடுக்கிறார் தொலைக்காட்சிகளிலே. இந்துக்களை தேடி தேடி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று பெஹல்காம் தாக்குதலை வெளி உலகத்திற்கு சொல்கிறார். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மீடியாக்களிலே வரக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்ற போது இந்துக்களை தேடி கொலை செய்கிறார்கள், இந்துக்களாக பார்த்து கொலை செய்கிறார்கள், துவா ஓத சொல்லி அதை சொல்லாதவர்களை கொலை செய்தார்கள், களிமா கேட்க சொல்லி கொலை செய்தார்கள், வேண்டாவத்து பார்த்து கொலை செய்தார்கள், இப்படியே செய்தி போய்கொண்டே இருக்கிறது. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே செய்தி அப்படியே அந்தர் பெல்ட்டி ஆகாய பெல்ட்டி அடிக்குது. அங்கே சுற்றுலாவுக்கு சென்றிருந்த அந்த மக்கள் எல்லாம் தாக்குதல் நடந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. வந்ததற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய சமூக வலைதளங்களில் செய்திகளை பகிர்கிறார்கள். அதில் ஒருத்தர் சொல்றாரு, நாங்கள் 14 பேர் அங்கே சுற்றுலாவுக்கு போயிருந்தோம், அந்த சுற்றுலா தலத்தில் நாங்கள் இருக்கின்ற போது அந்த துப்பாக்கி சூடு நடக்கின்ற போது எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, கனாபினான்னு சுட ஆரம்பித்து விட்டார்கள் தீவிரவாதிகள், நாங்கள் திக்கி திணறி நிற்கக்கூடிய நேரத்தில் எங்களை அங்கு பாதுகாத்தது காஷ்மீரில் உள்ள முஸ்லிம்கள். நாங்கள் 14 பேர் இருந்தோம், அங்கிருந்து நாங்கள் எப்படி வெளியேறுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான், எங்கள் கதை முடிந்து விட்டது என்ற நிலையில் இருக்கின்ற போது காஷ்மீரிலே குதிரை ஓட்டக்கூடியவர்களாக இருந்த அந்த முஸ்லிம்கள் தான் எங்களை பாதுகாப்பாக கொண்டு கீழே வந்து விட்டார்கள். நாங்கள் ஒரு 14 பேர் போனோம், 13 பேர் கீழே வந்துட்டோம், எங்கள் குழந்தை மட்டும் மேலே மாட்டிக்கிருச்சு. அந்த குழந்தையை கூட கடைசி நேரத்தில் அந்த குதிரை ஓட்டக்கூடிய வீரர் காப்பாற்றி கீழே கொண்டு வந்தார். எங்களுக்கு மேலே போக தைரியம் இல்லை, எங்கள் வீட்டு குழந்தை தான் மேலே தான் இருந்தது, நாங்கள் போல. காஷ்மீர் முஸ்லீம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து மேலே ஏறி எங்கள் குழந்தையை கூட்டு வந்தாங்க. எப்படி கூட்டு வந்தாங்க தெரியுமா? அவர் சொல்கிறாரு, குழந்தை கீழே, இவர் மேலே. தீவிரவாதிகளுடைய துப்பாக்கி சூடிலிருந்து அந்த துப்பாக்கியிலிருந்து குண்டுகள் வெளியே வந்தது என்று சொன்னால் அந்த காஷ்மீர் முஸ்லிமை தான் பதம் பார்க்குமே தவிர எங்களுடைய குழந்தைகள் மீது படாத அளவிற்கு பாதுகாப்பாக கொண்டு வந்து கீழே விட்டார். மீடியா என்ன சொல்லுச்சு? ராஜ்நாத் சிங் என்ன சொன்னார்? அதற்கு மாற்றமான செய்தியை வெளியே வரக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். கேரளாவில் உள்ள ஒரு இந்து சகோதரி அவங்க மீடியாவுக்கு ஒரு பேட்டி ஒன்று தராங்க. என் கூட இருந்தவங்களை பெஹல்காமில் போகிற நேரத்தில் தீவிரவாதிகள் சுட்டுட்டாங்க, வெளியூர், மொழி தெரியாது, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் திகைச்சு நிற்கும் போது காஷ்மீரை சேர்ந்த 2 முஸ்லீம்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து மார்ச் வரியில் போய் பாடியை வாங்கி கொடுத்து ராப்பகல் பார்க்காமல் எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதலையும் கொடுத்து எங்களுக்கு ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள். எனக்கு புதிதாக 2 சகோதரர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்று ஒரு இந்து சகோதரி காஷ்மீரிலே உள்ள முஸ்லீம்களை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் மீடியா என்ன சொல்லுச்சு? ஆட்சியாளர்கள் என்ன சொன்னார்கள்? ஆட்சியாளர்களுக்கு சொன்னதுக்கும் அங்கே உள்ள விஷயங்களையும் பார்த்தா நேர் எதிர்மாறாக. நாங்கள் அங்கிருந்து வரோம், கிட்டத்தட்ட 90,000 பேர்
அந்த காஷ்மீரில் சுற்றுலாவுக்காக வெளியிலிருந்து வந்த மக்கள் 90,000 பேர் அங்கிருந்து மொத்தமாக ஒவ்வொரு பகுதியிலிருந்து வெளியே வருகிறார்கள். ரிக்ஷாக்காரர் எங்களிடத்தில் பணம் வாங்கவில்லை, ஆட்டோக்காரர் எங்களிடத்தில் பணம் வாங்கவில்லை, குதிரை ஓட்டக்கூடியவர் எங்களிடத்தில் பணம் வாங்கவில்லை, ஹோட்டல்காரர் எங்களிடத்தில் பணம் வாங்கவில்லை, லாட்ஜ் நடத்தக்கூடியவர்கள் எங்களிடத்தில் பணம் வாங்கவில்லை, நீங்கள் முதல்ல ஊருக்கு போங்கள் என்று எங்களை ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள். ஒரு ரிக்ஷா ஓட்டக்கூடிய ஒரு முஸ்லீம் கிட்ட இருக்கக்கூடிய மனிதநேயம், மனிதாபிமானம், ஒரு குதிரை ஓட்டக்கூடிய முஸ்லீம் கிட்ட இருக்கக்கூடிய மனிதநேயம், மனிதாபிமானம், ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மனிதநேயம், மனிதாபிமானம் ஆட்சியாளர்களிடத்தில் இல்லை. ஆதில் ஹுசேன் என்று சொல்லக்கூடிய ஒரு குதிரை வீரர் இந்த சுற்றுலா பயணிகளை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக களத்தில் நின்று தீவிரவாதிகள் கிட்ட போராடுறார். போராடினவர் யாரு? அவர் காஷ்மீருடைய சேர்ந்தவர். காஷ்மீர்னாலே முஸ்லீம்கள் தான் அங்க. அவரை தீவிரவாதிகள் கொலை செய்கிறார்கள், சுட்டு கொன்னாங்க. இதை வெளி உலகத்திற்கு சொன்னதா இந்த மீடியாக்கள்? ஆட்சியாளர்கள் இதை சொன்னார்களா? ஒரு தீவிரவாதியிடம் போராடி காஷ்மீர் முஸ்லீம் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், உயிர் நீத்திருக்கிறார் என்ற செய்தி பின்னால வருது. முதல்ல பயங்கரமா பரப்பி விடுறது, இந்துக்களை கொல்றாங்க, இந்துக்களை கொல்றாங்க, இந்துக்களை கொல்றாங்க. சுட்ட தீவிரவாதிக்கு தெரியும் காஷ்மீரில் உள்ளவர்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் என்று. ஏன் சுட்டான்? அவன் தீவிரவாதி, அவன் பயங்கரவாதி, அவனுக்கு மதம்லாம் கிடையாது, அவனுக்கு மனித நேயம் கிடையாது, அவன் காட்டு மிராண்டி. அவனுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். அவன் காட்டு மிராண்டி. அவனை சட்டத்தின் முன் நிற்க வைத்து அவனை தண்டிக்க வேண்டிய அரசு அதில் கோட்டை விட்டு விட்டு அதை அப்படியே முஸ்லீம்கள் மேலே தேச திருப்பி மதம், மத வெறுப்பு, மத வெறி இதை ஊட்டக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். சரி, இவ்வளவு நடக்குது இல்லை? 90,000 பேரை குதிரை ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்களாம் கொண்டு வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. பாதுகாப்பாக கவர்மெண்ட் கிட்ட வந்துட்டாங்க மக்கள். இப்போ இங்கிருந்து இவங்க ஊருக்கு போகணும். ஊருக்கு எப்படி வந்தாங்க தெரியுமா? இப்போ நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். பெஹல்காமில் இருந்து உயிருக்கு பயந்து ஊருக்கு வரக்கூடிய நிலையில் இருந்த மக்களை எப்படி அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னால், ஃப்ளைட்டில் 10,000 ரூபாய் டிக்கெட்டு, தங்க விலை விட வேகமாக ஏறுது. 15,000, 20,000, 30,000, 40,000, 75,000 வரைக்கும் அப்படியே விலை ஏறி அவ்வளவு பணத்தை கொடுத்து தான் அங்கிருந்து மக்கள் வெளியே வருகிறார்கள். தேசத்துடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி நூற்றுக்கணக்கான மைல்கள் இந்த தேசத்திலே பயணம் செய்து அப்பாவி இந்தியர்களை தாக்கிவிட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சருடைய கீழே இருக்கக்கூடிய காஷ்மீர் காவல்துறை என்ன செய்தது என்று பதில் சொல்லவில்லை. பாதுகாப்பு படை என்ன செய்தது என்று பதில் சொல்லவில்லை. இந்திய ராணுவம் என்ன செய்தது என்று பதில் சொல்லவில்லை. இதையெல்லாம் பதில் சொல்லாம இந்துக்களை தேடிக்கொள்றாங்க, இந்துக்களை தேடிக்கொள்றாங்கன்னு வெறும் மதத்தை மட்டுமே விதைத்து, மத வெறுப்பை விதைத்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். இதுதான் இந்த ஜனநாயகம் படுகொலிக்கு போறதுக்கு முக்கியமான காரணம். எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நாட்டில் எவ்வளவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு, இவங்க என்ன செய்யறாங்க, இதை எடுத்து பாருங்களேன். கிட்டத்தட்ட 2004 இருந்து இது வரைக்கும், 2014 இருந்து இது வரைக்கும் ஆட்சி கட்டலில் இருக்கிறாங்க. இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட 12 வருஷமா பாராளுமன்றத்தில் நிறைய சட்டங்களை எல்லாம் கடுமையான போராட்டங்களுக்கு மத்தியில், கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சட்டம் அதெல்லாம்? எல்லா சட்டத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல அதுல பாய் இருப்பார், எங்கேயாவது ஒரு இடத்துல அதுல ஒரு முஸ்லீம் இருப்பார், எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மத வெறுப்பு உள்ள இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்ற கனவு நிறைய பேருக்கு இருக்கிறது, இந்த நாடு முன்னேற வேண்டும் என்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கிறது. ஆனால் ஆட்சியாளர்கள் அந்த சிந்தனையில் கிடையவே கிடையாது. எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், முத்தலாக் தடை சட்டம். என்னப்பா முத்தலாக் தடை சட்டம்? ஏன்பா முஸ்லிம் பெண்கள் எல்லாம் கண்ணீர் சிந்துகிறார்கள். எத்தனை பெண்கள் அவர்கிட்ட போய் கண்ணீர் சிந்தினாங்கன்னு தெரியல. மோடிஜி சொல்றாரு, முஸ்லிம் பெண்கள் எல்லாம் கண்ணீர் சிந்துகிறார்கள், அதனால் நாங்கள் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம். அதற்காக பெரிய ஒரு போராட்டம் பண்ணி பார்லிமெண்ட்டில் அதுக்காக ஒரு கூக்குரலாம் இட்டு முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வரப்படுகிறது. காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நான் நீக்கப் போகிறேன். காரணம்லாம் இருக்காது. காஷ்மீரா முஸ்லீம்கள் இருக்கிறான், அவன் நிம்மதியா இருக்கிறான், அவன் நிம்மதியை இழக்கணும், அதுக்கு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்க போகிறோம். முஸ்லீம்களுடைய குடியுரிமையை நாங்கள் பறிக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை கொண்டு வர போகிறோம்.
அதே மாதிரி பொது சிவில் சட்டம், வக்ஃபு சட்டம், அப்படி ஒன்று ஒன்றா கொண்டு வராங்க. நாட்டில் நிறைய தேவையே இல்லை, எந்த தேவையுமே இல்லையா? இந்த நாட்டுக்கு ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இல்லையா? இந்தியாவில் நமஸ்தே ட்ரம்ப்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபராக முன்னால் இருக்கும்போது இந்தியாவுக்கு வரார். வருகின்ற போது அவருக்கு ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. எங்கே? குஜராத்தில். 2014 எந்த குஜராத் மாடலை முன்னிறுத்தி மோடி ஆட்சிக்கு வந்தாரோ அந்த குஜராத்திலே ட்ரம்ப் வருகிறார். வருகின்ற போது பெரிய பேனர் ஊர் ஃபுல்லாக வைக்கிறாங்க. பேனரில் ஏதாவது பிரிண்ட் பண்ணியிருக்கான்னு போய் பார்த்தா எல்லாம் வெள்ளை பேனர். வெள்ளை கலரில் இவ்வளோ பெரிய பேனர் ஏன்பா ஊர் ஃபுல்லாக வைக்கணும்? என்ன தேவை என்று பார்த்தால் பேனருக்கு பின்னாலே மிகப்பெரிய பரம ரகசியத்தை மறைத்து வைத்திருந்தார்கள். என்ன ரகசியம்? பேனருக்கு பின்னாலே நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியாவுடைய அவல நிலை அங்கே படம் பிடித்து காட்டக்கூடிய அளவிற்கு மக்கள் மிகப்பெரிய வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல், சுகாதார வசதிகள் இல்லாமல், வீடுகள் இல்லாமல் சாலை ஓரங்களிலே மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அப்படியே மறைக்கிறாங்க. இவ்வளவு நாள 12 வருஷமா ஆட்சி செஞ்சீங்களே, இதில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சிருக்கிறீங்களா? அந்த பேனரை போட்டு மறைத்தோமே, இந்த குஜராத் மாடலை காட்டி தானே இந்தியாவை நாம் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இதை மாற்ற வேண்டும் என்று என்றாவது அவர்கள் யோசித்திருப்பார்களா? பிரச்சனை வந்து முத்தலாக கொண்டு வருவோம், சிஏ கொண்டு வருவோம், வக்ஃபு சட்டத்தை கொண்டு வருவோம், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை பிரிப்போம், இப்படியே பேசக்கூடிய ஒரு நிலையைத்தான் ஆட்சியாளர்களிடத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்டில் விலைவாசி ஏறுது. விலைவாசி மற்ற எல்லா இடங்களையும் பாருங்களேன். கேஸ் விலை ஏறுது, சிலிண்டர் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது, அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறுது. ஆனால் ஆட்சிக்கு வரும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பை டாலருக்கு நிகராக, அமெரிக்கா டாலருக்கு நிகராக கொண்டு வருவோம். நாங்கள் புரிஞ்சிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு இந்தியா ₹1 இருக்கா, டாலர் ₹1 எடுத்தால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கிறதா? டாலர் ரேட் அப்படியே அவர் வரும்போது இருந்ததை விட இன்று பன்மடங்கு டாலர் ரேட்டு உயர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் இந்தியாவுடைய மதிப்பு அப்படியே இருக்குது, இன்னும் அதல பாதாளத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. இந்தியா வறுமையிலே உள்ள நாடுகளோடு போட்டி போட்டுக்கொண்டு வறுமையிலே தான் முன்னேறி கொண்டிருக்கிறது என்று பல புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 2019 ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு முன்னால் பிரச்சாரத்தின் போது சொன்னார்கள், இந்தியாவில் உள்ள அனைவர்களுக்கும் நாங்கள் வீடு தருவோம். நீ வீடு தர்றது இருக்கட்டும், முதல்ல கக்கூச கூட கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. லட்சக்கணக்கான மக்கள் கழிப்பறை இல்லாமல் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீடு விடுங்க, வீடு ரெண்டாவது, கழிப்பறைகள் கூட இல்லாமல் வாழக்கூடிய இந்தியர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பு இல்லாத தேசமாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. சுகாதாரம் இல்லாத தேசமாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. பல கிராமங்களிலே இதுவரைக்கும் பள்ளிக்கூடங்கள் இல்லை, பல கிராமங்களிலே இதுவரை மருத்துவமனை இல்லை, கட்டமைப்பு வசதிகள் இல்லை, நிர்வாக சீர்திருத்தம் இல்லை. அப்படியே நம்ம நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். பெண்கள் விஷயத்தில் பிரச்சனை. வியாபாரிகள் கிட்ட போய் எப்படிப்பா இருக்கு வியாபாரம் போய் கேளுங்களேன். நாட்டு நடப்ப மக்கள்கிட்ட போய் கேட்டால் தானே தெரியும். 500,000 செல்லாதுன்னு ஒன்று எங்கள் வியாபாரம் போச்சு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி 28% போட்டு கொள்ளையடிச்சாங்கல்ல, அதில் மொத்தமாக போயிடுச்சு. நீங்கள் பல ஊர்களுக்கு போய் பாருங்கள். ஈரோடுக்கு போங்க, திருப்பூர் போங்க, கோயம்புத்தூர் போங்க, பெரும் பெரும் தொழில் நகரங்கள் மொத்தம் எல்லாம் சரிந்து கிடக்கிறது. வியாபாரத்துடைய இந்த சரித்திரமே மாறக்கூடிய அளவிற்கு எல்லாமே அடி வாங்கி இருக்கிறது. இதை குறித்து யோசிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்ப பாரு பாய் பாய் பாய், முஸ்லிம்கள் மேலேயே கண்ணை வைத்துக் கொண்டு இந்த இந்திய தேசத்தை இதனுடைய வளர்ச்சியில கோட்டை விட்டு விட்டார்கள். விவசாயிகளுங்க நாட்கணக்கில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் குறித்து கவனம் செலுத்தாம எப்ப பாரு முஸ்லிம்கள் 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 தான். நீங்கள் முஸ்லிம்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஜனநாயகம் நம்ம சொன்னோம், ஆரம்பத்திலே சொன்னோம், சட்டம் வந்து உருவாக்கப்படணும், அதை நிர்வாகம் பாதுகாக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும், நீதித்துறை சரியாக இருக்கணும், மீடியா ஒழுங்காக இருக்கணும் சொன்னோம்ல. எப்படி இருக்குது கொஞ்சம் புரிந்துக்கிறதுக்காக சொல்லணும்னா, கோர்ட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்துருப்பீங்க, நீதிமன்றங்களில் ஒரு சிலை ஒன்று வச்சுருப்பாங்க, கையில் ஒரு தராசு இருக்கும், கண்ணை வந்து ஒரு துணி போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. எதுக்கு இதுன்னு கேட்டிங்கன்னா, வழக்கறிஞர்கள் நீதியரசர்கள் என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, நீதி வந்து நியாயமாக இருக்கணும், ரெண்டு பக்கம் உள்ள தராசு மேலே கீழே போயிடக்கூடாது, சமமாக நடத்தப்படணும். ஏன் கண்ணை கட்டி வச்சிருக்கிறாங்க? வரக்கூடியவன் ஏழையா பணக்காரனா,
இந்த ஜாதியா அந்த ஜாதியா, அவன் கருப்பனா சிவப்பனா உயர்ந்தவனா தான் எதையும் பார்க்கக்கூடாது. நீதி என்பது சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி வைத்திருக்கிறார்கள். நீதி சமமா இருக்கா? ஒவ்வொரு விஷயமா நீங்க எடுத்து பாருங்களேன். முஸ்லீம்களுக்கு எவ்வளவு பெரிய அநியாயத்தை அக்கிரமத்தை இவர்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள், ஜனநாயகத்தை எப்படி போட்டு சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு புரியும். எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உதாரணத்துக்கு மதசார்பற்ற நாடாக இருக்கக்கூடிய இதில் எல்லாரும் கட்டுப்படணும், சட்டத்துக்கு கட்டுப்படணும்னு தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். என்ன பண்றாரு? திருடர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பேரு மோடின்னு முடியுதுன்னு சொல்றார். அது அவர் சொல்றதுக்கான லாஜிக் இருக்குது. நிரவ் மோடின்னு ஒருத்தர் 7000 கோடி எடுத்துட்டு ஓடுறார். லலித் மோடின்னு ஒருத்தர் 10,000 கோடியை தூக்கிட்டு ஓடுறார். சரி, ஓடுறவங்கெல்லாம் எப்போ மோடின்ற பேரில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு ஒருத்தர் அவருக்கு எதிராக வழக்கு போடுறார். என்ன நடந்துச்சு? எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், மிகப்பெரிய நீண்ட ஒரு அரசியல் பாரம்பரியத்தில் உள்ளவர் ராகுல் காந்தி. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மத ரீதியாக எங்களை புண்படுத்தி விட்டது என்று சொல்லி அவர் மீது வழக்கு தொடரப்படுகிறது. அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு 2 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. அவருடைய பாராளுமன்ற பதவி பறிவிக்கப்படுகிறது. இதெல்லாம் நடக்குது. சட்டத்தின்படி ஆட்சியா இது? நீதி தேவதை கண்ணில் கண்ணை கட்டி தராசை வச்சு எவ்வளவு அரசியல் பாரம்பரியம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எந்த நிலையில் உயர்ந்திருந்தாலும் சட்டத்தின் முன்னால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நிலையில் இந்த நாடு நடக்குதா? நம்ம ஒரு பட்டியல் போடுவோமா? மோடின்ற பேரை விமர்சனம் பண்ணதுக்காக 2 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தீங்கல்ல. பாஜக உள்ள அடிமட்ட தொண்டன்ல இருந்து உயர் பதவியில் உள்ள உள்துறை அமைச்சர் பிரதமர் வரைக்கும் 699 வெறுப்பு பேச்சுகளுடைய பட்டியலை நான் வைத்திருக்கிறேன். 1 2 கிடையாது. அதை நான் பேசணும்னாக்க 1 மாசம் ஆகும். இந்த தேசத்திலே முஸ்லிம்களை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்கிறது. எப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுக்கள்? இந்துக்களுடைய வீட்டில் உள்ள 2 எருமை மாடுகளில் ஒரு எருமை மாடை பிடுங்கி முஸ்லிம்களிடத்தில் கொடுப்பார்கள். இந்துக்களிடமிருந்து ஒவ்வொன்றையாக பிடுங்கி கொடுப்பாங்க, தாலியை கூட பிடுங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி பேசினவர் யார்? தேசத்திலே ஊடுருவல்காரர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று பேசியவர் யார்? நேற்று இதன் உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். முஸ்லிம் மக்கள் தொகை இந்தியாவில் அதிகமாக தான் ஒரு உள்துறை அமைச்சர் இந்த தேசத்துடைய 140 கோடி மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் பேசுகிறார், முஸ்லீம்கள் இங்க அதிகமாகிட்டு இருக்கிறாங்க, காரணம் அதிகமாக புள்ள பெக்கிறாங்களே, அது கிடையாது. பல நாடுகளில் இருந்து இந்த நாட்டுக்குள்ளே ஊடுருவி வருகிறார்கள். நீதான உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு உங்ககிட்ட தானே இருக்கு. எல்லையோர பாதுகாப்பு யார்கிட்டே கொடுத்துட்டீங்களா என்ன? ஒவ்வொன்றத்தையும் அதானிக்கு அம்பானிக்கு தாரை வார்க்கிற மாதிரி எல்லையோர பாதுகாப்பு தாரை வார்க்கப்பட்டு விட்டதா? இவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டு இவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டு பேசுற பேச்சை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பார்லிமெண்ட்ல வச்சு சொல்றாங்க, முல்லாவாதி முஸ்லீமை பார்த்து சபையில நான் பேச முடியாத வார்த்தைகளை பாராளுமன்றத்தில் வைத்து அவர்கள் பேசக்கூடிய பேச்சுகளை நாம் பார்க்கிறோம். சட்டம் எல்லாருக்கும் சமம் என்று சொன்னால் இந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகிறதா, படுகொலிக்கு போயிட்டு இருக்கிறதா? ஒவ்வொரு விஷயமாக நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தேசத்தில் இந்திய அரசியல் சாசன சட்டம் ஆர்டிக்கல் 25, 28 மத சுதந்திரத்தை தருகிறது. இது இந்த தேசம் இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டம் என்ன என்பது அவங்களுக்கு தெரியல. இங்கே 25, 28 நான் என்னுடைய மதத்தை நான் கடைபிடிப்பதற்கு, நான் அதை பின்பற்றுவதற்கு, அதை நான் பிரச்சாரம் செய்வதற்கு அரசியல் சாசன சட்டம் எனக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. ஆர்டிக்கல் 14, ஆர்டிக்கல் 18 மத அடிப்படையிலான பாகுபாடை காட்டக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது. ஆர்டிக்கல் 29, ஆர்டிக்கல் 30 நிறைய உரிமைகளை இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மை சமுதாயத்திற்கு இந்த ஆர்டிக்கல் 29, 30 கொடுக்குது. நம்ம கல்வி நிலையங்களை ஆரம்பிக்கலாம், நம்ம கல்வி நிலையங்களை பாதுகாக்கலாம், நம்ம நிறுவனங்களை நம்மளே நிர்வகிக்கக்கூடிய உரிமைகள் என்று நிறைய சட்டத்திட்டங்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன நிலைமை, முஸ்லீம்களை எப்படி ஆக்குறாங்கன்னா,
ஆரம்பத்தில் இருந்தே இந்திய சுதந்திர காலத்திலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்மளை வேறு அந்நிய மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தேசத்திலே மண்ணின் மைந்தர்கள் நாம் என்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நான் அரபு நாட்டு இறக்குமதி அல்ல, நான் பாகிஸ்தானில் இருந்து வந்தவன் அல்ல, நான் ஆப்கானிஸ்தானில் வந்தவன் அல்ல, நான் இந்தியாவில் பிறந்த இந்தியாவில் வளரக்கூடிய இந்தியா வம்சாவளியில் தலைமுறை தலைமுறையாக இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வாழக்கூடியவர்கள். நம்ம அந்நிய நாட்டு சக்தி மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். முகலாயர்கள் வந்தாங்கல்ல உள்ள, அப்போ நம்ம வந்த மாதிரி நமக்கு சொல்கிறான். வரலாறு தெரியாது கூமுட்டைகள் அப்படி பேசலாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவில் இஸ்லாம் வந்துவிட்டது. கேரளாவிலே சேரமான் பெருமான் கட்டிய அந்த பள்ளிவாசல் இப்பொழுது சாட்சியாக இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவில் இஸ்லாம் வந்துருச்சு. என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய மூதாதையர்கள் ஏதோ ஒரு மதத்தில், ஏதோ ஒரு ஜாதியில், ஏதோ ஒரு குலத்தில் இருந்தவங்க. அங்கே அரேபியர்கள் வருகின்ற போது அவர்களிடத்தில் இருந்த நேர்மை, அவர்களிடத்தில் இருந்த ஒழுக்கம், அவர்களிடத்தில் இருந்த சகோதரத்துவம், நீ ஒசந்தவன் நான் தாழ்ந்தவன் அந்த நிலை இல்லாத அந்த பண்பை பார்த்து என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய மூதாதையர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாறிவிட்டார்கள். இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணிலேயே வளர்ந்தவர்கள் நாங்கள். இந்த மண்ணிற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடியவங்க நம்ம. எப்போ பாரு நம்மளை வெளியே போ வெளியே போ வெளியே போன்ற சொல்லி அந்நியன் மாதிரி காட்டுறது ஒன்று. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், மதுரை ஆதீனம் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார். போகும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. உடனே போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்துட்டு மீடியாக்களை சந்திக்கிறார். மீடியாக்கள் வந்து கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னும் போது, என்னை கொல்றதுக்காக சதி பண்ணாங்க. இந்து மக்கள் அவங்க மத நம்பிக்கை அடிப்படையில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த இடத்துல உள்ள ஒருவர் எவ்வளவு பொறுப்பாக பேசணும். யாருங்க உங்களை கொல்ல வந்தது என்று கேட்கிறார்கள் மீடியாக்கள். தொப்பி தாடி. உங்களை கொல்ல வந்தது யாரு, என்ன விஷயம்? என்ன கொள்ளை சதி நடந்தது, வந்தவர்கள் தொப்பி தாடி. எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு விதைக்கப்படுகிறது தெரியுமா? ஒரு மதுரை ஆதீனத்தை முஸ்லிம்கள் கொல்ல வருகிறார்கள், கொலை செய்ய வருகிறார்கள் என்ற ஒரு விஷப்பிரச்சாரம் பரப்பப்படுகிறது. காவல்துறை துரிதமாக செயல்பட்டு அந்த ஆக்சிடென்ட்டுடைய சிசிடிவி காட்சியை வெளியே விட்டு, உங்களை கொல்ல வந்தது அவங்க கிடையாது, உங்கள் கார் டிரைவர் தான், உங்கள் கார் டிரைவர் தான் ஏடகுடமாக காரை ஓட்டி அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் என்பதை வெளி உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். இப்படி முஸ்லீம்கள் மேலே இவர்கள் சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், முஸ்லீம்கள்லாம் தவறு செய்யக்கூடியவன், முஸ்லீம்னா பயங்கரவாதி, முஸ்லீம்னா தீவிரவாதி, முஸ்லீம்னாக்கா அந்நிய நாட்டு சக்தி, முஸ்லீம்லாம் இங்கே உள்ள புகுந்தவன், இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி என்ன நடக்குது? மற்றவெல்லாம் தப்பு செய்ய மாட்டானா, முஸ்லீம் செஞ்சால் அது தப்பு நடக்குதுங்க. எடுத்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிய அநியாயம் அக்கிரமம் நடக்கிறது என்று சொன்னால், குஜராத்தில் ஒரு கலவரம் நடக்குது. கலவரத்தில் 3000க்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதிகமான பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். கருவில் உள்ள சிசுக்களை எடுத்து வெளியே போட்டு கொளுத்தி கொலை செய்தார்கள். நிறைய பேரை எரிச்சு கொன்னாங்க. பெரிய கலவரத்தை நடத்திவிட்டு அதில் ஒரு 11 பேர் சிறைக்கு செல்கிறார்கள். அவங்க குஜராத்தில் உள்ள பாஜக அரசு தீர்மானம் நிறைவேற்றி அவங்கள வெளியேற்றுறாங்க. போனவன் கொலைகாரன், கற்பழிச்சவன், கலவரத்தில் ஈடுபட்டவன், அவனுக்காக தீர்மானத்தை போட்டு வெளியே எடுக்கிறாங்க. வெளியே வர்றதுக்கு முன்னாலேயே பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறார், பிராமணர்கள் தப்பு செய்ய மாட்டார்கள், பிராமணர் தப்பு செய்ய மாட்டான். அப்போ என்ன சொல்ல வராங்க? தொப்பி தாடி, தொப்பியும் தாடியும் வைக்கக்கூடியவர்கள் தப்பு செய்வாங்க, பிராமணர்கள் தப்பு செய்ய மாட்டாங்க. அதே தான் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா பேசுகிறார். மலேகான் குண்டு வெடிப்புடைய தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே பாராளுமன்றத்தில் சொல்கிறார், துறவிகள் இப்படியான வெடிகுண்டு விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள். மலேகான் என்ற இடத்துல ஒரு குண்டு வெடிக்குது. குண்டு வெடிக்கும் போது எப்பவுமே வழக்கமாக இந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் இமெயில் அனுப்பிடுவானுங்க இந்த தீவிரவாதிகள். என்னென்ன பேர்லாம் சொல்லுவாங்க, நமக்கு கூட தெரியாது அந்த தீவிரவாத அமைப்பு எங்கே இருக்குது, அதோடைய தலைவர் யார், அதோடைய நிர்வாகம் யாரெல்லாம் தெரியாது. நேராக தினமணி ஆஃபீஸுக்கு, தினத்தந்தி ஆஃபீஸுக்கு, தினமலர் ஆஃபீஸுக்கு குண்டு வெடித்த உடனே மெயில் வந்துடும். அந்த மாதிரி மலேகானில் வந்து ஒரு குண்டு வெடித்த உடனே அந்த செய்தி, இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இஸ்லாமிய அமைப்பு குண்டு வைத்து விட்டதுன்னு பரவுது. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி, நேர்மையான காவல்துறை அதிகாரி ஹேமந்த் கர்கரே என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ஆய்வு செய்து
இதை வைத்தது யார் என்பதை வெளி உலகத்துக்கு சொன்னார். சொல்லக்கூடிய நிலையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிராக்யா சிங் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் சாமியார், அவங்க தான் வந்து அந்த குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்கள் என்ற A1 அக்யூஸ்ட் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு அவங்க கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஜாமீனில் வெளியெடுத்து அவங்களுக்கு MP பதவி கொடுத்ததெல்லாம் தனி கதை. இப்படி மலேகானில் வந்து கைது செய்யப்பட்ட அவர்களுக்கு தீர்ப்பு எழுதப்படுகிறது. நீதி தேவதை கண்ணில் வந்து துணியை கட்டிட்டு கையில் தராசை கொடுத்துட்டு நீதி நேர்மை நியாயம் எல்லாம் சரியாக நடக்குது, ஜனநாயகத்துடைய அடிப்படைகள் காப்பாற்றப்படுகிறது என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நம்மை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. நீதியரசர்கள் சொல்கிறார்கள், அரசாங்கம் சரியான விஷயங்களை எங்களிடத்தில் கொடுக்கவில்லை. உறவு நாள் கைது செஞ்சது என்னப்பா, ஜாமீனில் வெளியே வந்தது என்ன, என்னதான் நடக்குது இந்த தேசத்தில் என்று தெரியாத அளவிற்கு நீதி அரசர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு சரியான தகவல் இல்லை, அதனால் அவர்களுக்கு நாங்கள் குற்றவாளி என்று எங்களால் தீர்ப்பு வழங்க முடியாது என்று விடுதலை செய்யப்படுகிறார்கள். யஷ்வந்த் சிண்டே என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் RSSல VHPல 25 வருஷமா பயணம் செய்த ஒருவர், இந்தியாவிலே நடந்த பல குண்டு வெடிப்புகளுக்கு RSS தான் காரணம் சொல்லி கோர்ட்டில் போய் சொல்றார். என்ன செய்தார்கள் இந்த அரசு, என்ன செய்தது நீதிமன்றம், எதையே சுமோட்டோவாக வழக்கெடுத்து நடத்தக்கூடிய நீதிபதிகள் இத்தனை ஆண்டுகளாக இந்தியாவில் நடந்த குண்டுவெடிப்புகளுக்கு RSSம் VHPயும் தான் காரணம், அதில் என்னை நேரடியாக அழைத்து பயிற்சி கொடுத்தார்கள், அதில் நான் கலந்து கொண்டேன் என்று கலந்து கொண்ட ஒருவர் வந்து அப்ரூவல் ஆகி அவர் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார், எதுவுமே செய்யல. அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். சட்டம் கண்ணில் வந்து துணி, கையில் தராசு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், குஜராத்தில் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு, 3000க்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள், பெரிய ஒரு சேதம், ஒரு இஸ்லாமியர்களை வந்து தடம் தெரியாத அளவுக்கு அங்கே அழிக்கக்கூடிய வேலை நடந்துச்சு. யார் தண்டிக்கப்பட்டது, யாரை இந்த நீதிமன்றங்கள் குற்றவாளி கூண்டில் ஏற்றி யாரை தண்டித்திருக்கிறார்கள்? அரசு கெசட் பிரகாரமே 3000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தப்பை செய்தவன், ஒரு தவறை செய்தவன், ஒரு அநியாயத்தை செய்தவன் சட்டத்தின் முன் நிற்க வைக்கப்பட்டு தண்டிக்கப்படவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கிறது? இங்கே ஜனநாயகம் இருக்கிறதா? நீதி பாதுகாக்கப்படுகிறதா? ஆட்சியாளர்கள் உண்மையாளர்களாக இருக்கிறார்களா? பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த உலகத்திற்குமே தெரியும். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்காக குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு தண்டிக்கப்பட்டவர் யார்? யாரை தண்டித்திருக்கிறார்கள்? அது குற்றவாளின்னு உலகத்துக்கே தெரியுங்க. 1992 பாபர் மசூதி இடிச்சது. 1990 அத்வானி ரத யாத்திரை நடத்துறார். எதுக்கு ரத யாத்திரை நடத்தினாரு? கரசேவை செய்து பாபர் மசூதியை இடிக்க வேண்டும், எல்லா மக்களும் திரண்டு வாருங்கள் என்று அழைப்பு கொடுப்பதற்காக நடத்தப்பட்ட ரத யாத்திரை. அந்த ரத யாத்திரையை கூட கலவரமாக்கி பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அதன் மூலமாக கொல்லப்பட்டார்கள். தெரியாத நீதிபதிக்கு, இது நீதி அரசர்களுக்கு தெரியாதா? அத்வானிக்கு தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பில் சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? இவர் இடிக்க வந்தவர் அல்ல, இடிக்க வந்தவர்களை தடுக்க வந்தவர். எவ்வளவு ஒரு மோசம்! வந்து கண்ணை கட்டி கையில் தராசை கொடுத்து நீதி இங்கே நிலைநிறுத்தப்படுகிறது, இங்கே நீதி நேர்மை நியாயம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு அநியாயம் அக்கிரமம் இங்கே நடக்குது. இந்த தேசத்தில் முஸ்லீம்கள் யாரு? இந்த தேசத்தை உருவாக்குறது முஸ்லீம்கள், இந்த தேச விடுதலைக்காக போராடியது முஸ்லீம்கள். வெள்ளைக்காரன் கொடுத்த எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டு வெள்ளையனுக்கு எதிராக களத்தில் நின்றவர்கள் முஸ்லீம்கள். தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்தார்கள், தங்களுடைய பட்டங்களை இழந்தார்கள், தங்களுடைய பதவிகளை இழந்தார்கள், தங்களுடைய கல்வியை இழந்தார்கள், இதற்காக சிறை சென்றார்கள். ஓட்டாண்டியா நின்றவங்க முஸ்லீம்கள். முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், இடஒதுக்கீடு கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம முறையிடுறோம். இடஒதுக்கீடு கிடைக்குதா? இதுவரைக்கும் அது சம்பந்தமான ஒரு சின்ன எடுப்பு கூட எடுக்கலை. ஆனால் எந்த போராட்டமும் நடத்தப்படாத உயர் வகுப்பை சார்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் பெரும் அமளி துமளிக்கு பிறகு சட்டமாக்கப்படுகிறது. என்ன எல்லாருக்குமே நீதி நேர்மை எங்கே இருக்கு? காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை நீக்கிறாங்க.
என்ன சொன்னாங்க? காஷ்மீருக்கு மட்டும் ஏன் சிறப்பு அந்தஸ்து? காஷ்மீரும் இந்தியாவில் தானே இருக்கிறது. காஷ்மீர் இந்தியாவில் இணைஞ்சது ஒரு பெரிய வரலாறு. சுதந்திர காலத்தில் காஷ்மீர் தனி நாடு. அதற்கு பிறகு சில ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தான் காஷ்மீர் இந்தியாவோடு இணைஞ்சது. இந்தியாவோடு இணைந்திருக்கக்கூடிய சில மாநிலங்களை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஆர்டிக்கல் 371 சிறப்பு அந்தஸ்து மகாராஷ்டிராவிற்கும் குஜராத்துக்கும் இருக்கிறது. ஆர்டிக்கல் 371A நாகாலாந்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருக்கிறது. ஆர்டிக்கல் 371B அஸ்ஸாமுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருக்கிறது. ஆர்டிக்கல் 371C மணிப்பூருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கியிருக்கிறது. ஆர்டிக்கல் 371D 371E ABCDன்னு ஜே வரைக்கும் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பல மாநிலங்களுக்கு, ஆந்திராவுக்கு, சிக்கிமுக்கு, மிசோராமுக்கு, அருணாச்சல பிரதேசத்துக்கு, கோவாவுக்கு, கர்நாடகா, ஹைதராபாத்னு நேரம் இல்லை, ஒவ்வொரு சட்டத்தையும் எல்லா மாநிலங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்துகள் இருக்கிறது. காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து மட்டும் நீக்கப்படுகிறது என்று சொன்னால் முஸ்லீம் என்ற ஒரு காரணத்தை தவிர வேறு என்ன? இடம் வாங்க முடியாது. இங்க ஆந்திராவில் மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய இடத்துல போய் நான் இடம் வாங்கிட முடியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் வாங்க முடியாது. ஆனால் இவங்க அந்த காஷ்மீருடைய அந்த சிறப்பு அந்தஸ்து அந்த நீக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிலையை கொண்டு வராங்க. பாராளுமன்றத்தில் இதற்காக எவ்வளவு பெரிய பாடுபட்டார்கள். சிஏஏன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்ன சிஏஏ சட்டம் எதுக்கு? வெளியிலிருந்து வெளிநாடுகள்லேருந்து வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க இந்துக்களாக இருந்தால் அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவோம், கிறிஸ்துவர்களாக இருந்தால் கொடுத்துருவோம், அவங்க பார்சிகளாக இருந்தால் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்திட்டத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு முஸ்லீம்களாக இருந்தால் மட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டீங்க? முஸ்லீமாக இருந்தால் நம்ம அந்த சிஏஏ வரும்போதே நம்ம எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தாங்க நம்ம சுன்னி ஜமாத் மக்கள்லாம். இப்போ கூட இந்த வக்ஃபு சட்டம் சம்பந்தமாக என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. சிஏஏ பிரச்சனை வரும்போது அஸ்ஸாமிலே உள்ள என்ஆர்சி பிரச்சனை அவர்களுக்கு எடுத்து சொல்லி இந்த என்ஆர்சி மூலமாக என்பிஆர் மூலமாக நம்ம குடியுரிமையை பறித்து நம்மை அகதிகளாக்க சதி நடக்கிறது என்பதை அப்பவே நம்ம மக்களுக்கு எடுத்து சொன்னோம். என்ன நடந்தது அஸ்ஸாமில் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய அந்த நாட்டில் என்ஆர்சி என்று நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 3.29 கோடி பேர்கிட்ட அவர்கள் ஆய்வு செய்து 3.1 கோடி பேரை இந்தியர்களாக சேர்த்து கொண்டு 19 லட்சம் பேரை இந்தியர்கள் இல்லை என்று தள்ளிவிட்டார்கள். இதுதான் முதல்ல நடக்குது அஸ்ஸாமில். கிட்டத்தட்ட 19 லட்சம் இந்தியர்களை இவர்கள் இந்தியர்கள் இல்லை என்ற அந்த என்ஆர்சி மூலமா வெளியே தள்ளுறாங்க. இதுக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க? இது நடக்கிறதுக்கு பின்னால நடந்த வேலையை பார்த்தீங்கன்னா 1200 கோடி ரூபாய் செலவு பண்ணி 52,000 அரசு ஊழியர்கள், அஸ்ஸாம் மாநிலத்தில் 52,000 அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒர்க் பண்ணி இந்த வேலையை செஞ்சாங்க. இப்படி சிஏஏ கொண்டு வர நம்ம எதிர்த்தோம்ல. இப்போ எப்படி தெரியுமா நடக்குது? ரொம்ப ஈஸியாக அமித்ஷா கிட்ட இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை அவர் தேர்தல் ஆணையராக மாற்றி தேர்தல் ஆணையருடைய நியமிக்கக்கூடிய விதிமுறைகளை எல்லாம் மாற்றி எல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் கண்ணை கட்டி கையில் தராசு நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த தேசத்தில் ஜனநாயகம் இருக்கிறது, ஜனநாயகம் நிலைநாட்டப்படுகிறது என்ற நம்பிக்கையில் நம்ம இருக்கின்ற போது அதை எல்லாவற்றையும் மாற்றி தேர்தல் ஆணையராக ஒருவரை நியமித்து இப்ப எஸ்ஐஆர் என்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து பீகாரில் அரசு உதவியோடு 68 லட்சம் வாக்காளர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்கள், தலித்துகள். எதை நோக்கி இவங்க பயணம் செய்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இவங்களுடைய நிலை ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கிறது. நம்ம நீதி வேணும், நியாயம் வேணும் நடத்துறோம். இந்திய அரசியல் சாசன சட்ட அடிப்படையிலே எங்களுக்கு நீதி வழங்குங்கள் சொல்றோம். ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக கவாய் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். அவர் மீது காலணியை கழட்டி வீசுகிறார் ஒருவர், ராகேஷ் கிஷோர். வீசிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? சனாதான அடிப்படையில் எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தேசத்திலே பாசிச சக்திகள் எந்த நிலையை கொண்டு வருகிறார்கள்? அரசியல் சாசன சட்டம் அரங்கேற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இங்கே கத்திக்கிட்டு இருக்கிறோம். சனாதான அடிப்படையில் இங்கு தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்று சொன்னால் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதியின் மீது காலணி வீசப்படுகிறது என்று சொன்னால் எதை நோக்கி இந்த தேசத்தை அழைச்சிட்டு போறாங்க? அரசியல் சாசன சட்டம்லாம் அப்புறம், சனாதான அடிப்படையில் எங்களுக்கு நீங்கள் தீர்ப்பை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பாபர் மசூதியை இடிச்சாங்க. பாபர் மசூதியை இழந்துட்டாங்க முஸ்லிம்கள். 450 ஆண்டு காலங்கள் கம்பீரமாக இருந்த ஒரு இறை இல்லம் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு அடுத்த இறை இல்லங்களை கை வைக்க மாட்டார்கள். நமக்கு பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கிறது. வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் 1991 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு பள்ளியை இனிமேல் அவர்கள் கை வைக்க மாட்டார்கள் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தால், பாபர் மஸ்ஜித் துட்டி ஹே, காசி மதுரா பாக்கி ஹேன்றான். பாபர் மஸ்ஜிதை இடிச்சிட்டோம், அடுத்து காசி இருக்குது, மதுரா இருக்குது. அங்கே சிவன் பிறந்தார், இங்கே விஷ்ணு பிறந்தார், இங்கே கிருஷ்ணர் பிறந்தார், எதையாவது ஒன்று சொல்லி உள்ள வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் இருக்கிறதே என்று நம்ம இருக்கின்ற போது சம்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார்கள். நீதிமன்றம் அனுமதி கொடுக்கிறது. வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் என்ன ஆச்சு? எதுக்கு கண்ணில் துண்டை கட்டி கையில தராசை கொடுத்து நீதி நேர்மை நியாயம் என்ற கூக்குரல் எதற்கு? பள்ளிவாசல் சுதந்திர காலத்தில் எப்படி இருந்தது அப்படி இருக்க வேண்டும் என்று தானே சட்டம் சொல்கிறது. கீழே போய் ஆய்வு செய்ய போறேன்னு வராங்க. பார்த்தாங்க முஸ்லீம்கள், இப்படியே விட்டோம்னா பள்ளிவாசல் எடுப்பான்னு நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு முன்னாடி நின்ட்டாங்க. துப்பாக்கி சூடு நடத்தி 5 முஸ்லீம்கள் பலியானார்கள். இப்படி நீதி நேர்மையை பாதுகாப்பதற்காக இந்த தேசத்தில் உயிரை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வராங்க. அது இப்போ வந்திருக்கிறது வக்ஃபு சட்டம். ஆரம்பத்தில் இந்த வக்ஃபு சட்டத்தை கொண்டு வரும்போது ரொம்ப குதிச்சு அதை பண்ணி இதை பண்ணி கூட்டுக்குழுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் திரௌபதி முர்முக்கு போய் அது சட்டமாகி எல்லாம் முடிஞ்சிருச்சு, சட்டமாயிருச்சு. உச்சநீதிமன்றம் இருக்குது, அங்கே போய் நம்ம நீதியை கேட்கலாம் அப்படின்னு எல்லாம் நினச்சி பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் போய் வழக்கு போடுறாங்க. ஆரம்பத்தில் வருகின்ற போது அங்கே இருந்த நீதியரசர்கள் அங்கே எதிரில் இருந்த சங் பரிவார சிந்தனை கொண்டவர்களை பார்த்து கேள்வி கேட்டாங்க. திருப்பதி தேவஸ்தானத்தில் நீ முஸ்லீமை வைக்க முடியுமா? இப்படியான கேள்விகள்லாம் கேட்கின்ற போது நீதிமன்றம் நமக்கு நீதியை வழங்கிவிடும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். ஒரு இடைக்கால தடை அப்பொழுது இருந்தது. இந்த இடைக்கால தடைக்கு பிறகு இப்போ சமீபத்தில் வந்த சில நிலைகளை எல்லாம் பார்க்கின்ற போது, பாபர் மசூதியிலே எப்படி முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ, அக்கிரமம் இழைக்கப்பட்டதோ, சட்டத்தின் வாயிலாக முஸ்லிம்களுடைய முதுகுகளிலே குத்தப்பட்டதோ, அதே நிலையை திரும்பவும் செய்யக்கூடிய ஒரு நிலையை உச்சநீதிமன்றத்துடைய நிலையை நம்ம பார்க்கிறோம். லிமிட்டேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. எல்லா வழிபாட்டு தலங்களும் பல்லாண்டுகளாக இருக்கிறது. அதற்கு உள்ள சொத்துக்களை எவனா சூறையாடி வச்சிருந்தான்னாக்கா அது எவ்வளவு ஆண்டுகளாக இருந்தாலும் அதை அவர்கள் மீட்டுக்கொள்ளலாம் என்ற கால நிர்ணயம் உள்ள அந்த சட்டம் வக்ஃபுக்கும் அறநிலைத்துறைக்கும் பொருந்தாமல் இருந்தது. இப்போ வக்ஃபுக்கு மட்டும் தூக்கிட்டாங்க. அது கோயிலுக்கெல்லாம் கணக்கில்லை. ஏன்? அப்புறம் என்ன, எல்லாருக்கும் சமமான ஒரு நீதி. வக்ஃபு பை யூசர்னு ஒன்று இருந்தது. அதாவது பல ஆண்டுகளாக ஒரு பள்ளிவாசல் இருக்குது, 200 வருஷம் 300 வருஷம், இதெல்லாம் முன்னாடி நீதி அரசர்கள் கேட்டது தான். சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் நீதிமன்றங்களிலே சொல்கின்ற போது ஒரு 200 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் டாக்குமெண்ட் எங்கப்பா இருந்தது என்று சொல்லி கேட்ட கேள்விகள் இன்னைக்கு எல்லாம் ஒன்றுமே பேசல. அது சம்பந்தமா வக்ஃபு பை யூசர் இவ்வளவு 100 ஆண்டுகளாக ஒருவர் தன் கண்ட்ரோலிலே வைத்திருந்தாரு. அந்த வக்ஃபு நிலத்துடைய நிலை என்ன? எதையுமே பேசாம ஒன்றுக்கு தடை. அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும்னா, கொள்ளைக்கார கும்பல் நம்ம ஊரில் புகுந்துருச்சு. நம்ம கடையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பொருள்களை எடுத்துட்டான். வீடில் புகுந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டான். நம்ம போய் நீதிமன்றத்தில் நிற்கிறோம், இவ்வளவு எங்களுக்கு மீட்டு தாருங்கள். இது ஒரு கடையில் ஒரு 1000 கடை, வீடில் ஒரு 2000 வீடு, அதில் இவ்வளவு நெஞ்சை, இவ்வளவு புஞ்சை, இவ்வளவு சொத்து, இவ்வளவு எல்லாம் பட்டியல் போடுறோம். எல்லாவற்றையும் இந்த கொள்ளை கூட்டத்திலிருந்து எங்களுக்கு மீட்டு தாருங்கள். அநியாயமாகி விட்டது, அக்கிரமம் செய்து விட்டார்களே, இப்படி கொள்ளையடித்து விட்டார்களே, இதோ மீட்டு தருகிறோம் என்று ஒரு சொம்ப வாங்கி கொடுத்தா லட்சங்கள்ல இருந்து கோடிகள்ல இருந்து பட்டியல் போட்டு இவ்வளவு அநியாயம், இவ்வளவு அக்கிரமங்கள் இங்கு கொள்ளையடிப்பதற்காக கொள்ளைப்புறமாக வக்ஃபு சட்டத்தின் பேரில் உள்ளே வருகிறார்கள் என்று நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது, ஆமாமா கரெக்ட் தான், இதெல்லாம் அநியாயம், தேவஸ்தானத்தில் ஒரு முஸ்லீமை வைக்க முடியுமா, வக்ஃபு யூசர் இருக்கிறதே, பல 100 ஆண்டுகளாக டாக்குமெண்ட் இல்லையே என்று பேசிவிட்டு, இப்போ என்ன, கலெக்டருக்கும் வக்ஃபோர்டுக்கும் ஒரு பிரச்சனை. அதில் கலெக்டர் முடிவு எடுக்கக்கூடாது, அது நீதிமன்றம் நாங்கள் தான் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தடை. எவ்வளவு கேட்டோம், முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ளே வரலாமா, திருப்பதி தேவஸ்தானத்தில் வைப்பீங்களான்னு கேட்டிங்களா இல்லைங்களா? காஞ்சி சங்கர மடத்தில் ஒரு முஸ்லீம் வைக்க முடியுமா?
ஒரு கிறிஸ்தவர் வைக்க முடியுமா? அயோத்தியில் வைக்க முடியுமா? இனி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இதெல்லாம் வைக்க முடியுமான்னு கேள்வி கேட்டீங்களே, இப்போ எப்படி இதெல்லாம் மாறுச்சு? நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளோ பெரிய அச்சமாக இருக்குது. நீதிமன்றம் பேசுகிறார்கள். ஒருத்தர் முஸ்லீம் ஆகி 5 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புதிய சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க. வக்ஃபுக்கு ஒருத்தர் வந்து தானம் தர போகிறார். நான் வந்து வக்ஃபுக்கு தானம் தரணும். நான் வந்து முஸ்லீம் ஆகி 5 வருஷம் ஆயிருக்கணும். ஏன் 1 வருஷம் ஆனால் என்ன, 2 வருஷம் ஆனால் என்ன, அவ்வளோ கொடுக்கக்கூடாது. இஸ்லாம் சொல்கிறது ஒருவர் கலிமா சொல்லி உள்ளே வந்து விட்டார் என்று சொன்னால் அவர் முஸ்லீம். இவங்க என்ன சொல்கிறாங்க, 5 வருஷம் ஆகணும். 5 வருஷம் ஆகணுன்றது எல்லாருக்குமே உள்ளதா? ஒரு இந்து ஒரு கோயிலுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால் 5 ஆண்டுகள் அவர் இந்துவாக இருக்க வேண்டும், சாஸ்தாங்கமான இந்துவாக இருக்க வேண்டும், பிராமணராக மாறி இருக்க வேண்டும். சட்டம் இருக்கா? என்ன முஸ்லீமுக்கு மட்டும் ஏன் தனி சட்டம்? என்ன அநியாயம் நடக்குது இங்க? அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வழங்கப்படுகிறதா? பொதுவாக என்கிட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் பணம் இருக்குங்க, நான் இதை செலவு பண்ணணும். சட்டத்தில் இதில் வரைமுறை இருக்கா? இங்கே நான் ஊட்டி போகிறேன், கொடைக்கானல் போகிறேன், இல்லை வெளிநாட்டுக்கு டூருக்கு போகிறேன், ஏன் பணம் நான் செலவு பண்ணுறேன், யாரோ ஒரு ஏழைக்கு கொடுக்குறேன், ஏன் பணம் நான் கொடுக்குறேன். இதற்கு சட்ட திட்டங்களை முஸ்லிம்களுக்கு மட்டும் வகுத்து ஒரு முஸ்லீமாக 5 வருடம் இருந்தால் மட்டும்தான் அவர் வக்ஃபுக்கு சொத்துக்களை தர முடியும், தான தர்மங்கள் செய்ய முடியும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு சட்டத்தின் பேரால் நடக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். இதுக்கு இன்னொரு மேலே பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் ஒருத்தர் முஸ்லீம் ஆகணும்ல, சரி ஐடியா தராங்க. என்ன ஐடியாவா? 5 வருஷம் ஒருத்தர் முஸ்லீம் ஆகணும்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு என்ன அறிவு? இதை வந்து மாநில நிர்வாகம், நம்ம ஸ்டாலின் இருக்கிறார்ல, அவங்க என்ன பண்ணணுமா, அதற்கான நெறிமுறைகளை வகுக்கணும். தமிழ்நாட்டில் இங்கே ரங்கசாமி, இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்கல்ல, மாநிலம் வந்து அதற்காக என்ன பண்ணணும், வரையறைகளை உருவாக்கணும். யார் உருவாக்குவா இதை? உத்தரப்பிரதேச யோகி உருவாக்கிடுவாரா? உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய யோகி ஆதித்யநாத் எப்படிப்பட்டவர்? ஒருத்தர் ஐ லவ் முகமதுன்னு ஒரு போர்டு வச்சிருக்காருங்க, அதுக்கு கேஸ் போட்டிருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் பிரச்சனை நடக்குது? முஸ்லிம்களுடைய வீடுகளாக தேடி இடிக்கக்கூடிய யோகி முஸ்லிம்களை குறித்து சட்டத்தை வரையறை செய்ய போகிறாரா? பள்ளிவாசல்களை இடிக்கக்கூடிய யோகி முஸ்லிம்களை குறித்து சட்ட வரையறை உருவாக்க போகிறாரா? உத்தரகாண்டிலே உள்ள முதல்வர் என்ன செய்வார்? ஒரு இரவுல 7000 முஸ்லிம் குடும்பங்களை அங்கிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். இவங்க வந்து சட்டத்தை உருவாக்கணுமா? மத்திய பிரதேசத்தில் 173 மதரசாக்களை புல்டோசரை வைத்து இடித்த ஆட்சியாளர்கள். குஜராத்தில் உள்ளவர், மத்திய பிரதேசத்தில் உள்ளவர், உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவர், உத்தரகாண்டில் உள்ளவர்னா முஸ்லீம் 5 வருஷம் ஆச்சுன்னு அவங்க வந்து சர்டிஃபிகேட் தரணுமா? என்ன சர்டிஃபிகேட்டு? ஒருத்தர் முஸ்லீம் ஆகிட்டாரு, ஒரு 5 வருஷம் தொழுதாரு, 5 வருஷம் நோம்பு வச்சாரு, 5 வருஷமா போனாரு, 5 வருஷமா இருந்தாரு, அப்படி போனார் இப்படி போனார். தேசத்தில் முஸ்லீம்கள் என்று சொன்னால் மட்டும் கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு நிலையை இங்கே வந்து நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். அப்போ வக்ஃபு சொத்துகள் விஷயத்திலையும் அந்த சட்டங்கள் விஷயத்திலையும் அநியாயம் அக்கிரமம் நடக்கிறது. நம்ம கேட்கறது என்னன்னா, என்ன ஆச்சு அரசியல் சாசன சட்டம்? அரசியல் சாசன சட்டம் என்பது ஒவ்வொரு இந்தியனுக்கும் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம், இதே நிலையை ஆங்கிலேயர்கள் கையில் எடுத்தான். எங்களுடைய வழிபாட்டில் கை வைக்கிறது, எங்களுடைய உரிமைகளை பறிக்கிறது, எங்களை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுறது, இங்கேருந்து அந்தமானுக்கு சிறைக்கு கொண்டு போய் எங்களை அகதிகளாக்குறது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் வெள்ளைக்காரன் செய்தான். வெள்ளைக்காரன் த கிரேட் பிரிட்டன் என்று பேசப்பட்டவன், சூரியன் உதிக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் ஆட்சி செய்த ஆட்சியாளன் என்று உலக வரலாற்றிலே புகழப்பட்டவன், மிகப்பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரனாக இருந்த த கிரேட் பிரிட்டன் இந்த தேசத்திலிருந்து துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடி இருக்கிறான். அவனை விரட்டியதிலே முக்கியமாக பங்காற்றியவர்கள் முஸ்லீம்கள். எங்களுடைய உரிமைகளில் கை வைக்கிறது, எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் கை வைக்கிறது, எங்களுடைய வழிபாட்டு தலங்களில் கை வைக்கிறது என்று தொடர்ந்தது என்று சொன்னால் வலிமையான ஜனநாயக போராட்டங்களை நாங்கள் கையில் எடுப்போம். இந்த தேசத்துடைய மதசார்பற்ற தன்மையை பாதுகாப்பதற்காக இங்கே உள்ள இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக வாழ்வதற்காக, இந்த தேசத்திலே மத நல்லிணக்கம் மலர்வதற்காக
எங்களுடைய வலிமையான ஜனநாயக போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் நடக்க விட மாட்டோம். எப்படி வெள்ளைக்காரன் துண்டைக்காரன் துணியக்காரன் ஓடனானோ அந்த நிலையைத்தான் ஆட்சியாளர்கள் சந்திப்பீர்களே தவிர இந்த தேசத்தில் உள்ள அந்த மதசார்பற்ற தன்மையை உங்களால் ஒரு காலத்திலும் நீக்க முடியாது. இந்த அரசியல் சாசன சட்டத்தை நாங்கள் பாதுகாப்போம், அதற்காக களமிறங்குவோம், அதற்காக போராடுவோம் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.